students, I'm Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. இன்னைக்கு வீடியோட இன்ஃபர்மேஷன் என்னன்னா நீட்டோடைய டெய்லி போர்ஷன் ரிவிஷன் தான் பார்க்க போறோம். டே 1ல என்ன லெசன்ஸ்லாம் நம்ம படிக்க போறோம், அதோடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்ற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ள போறோம். ஸோ டே 1 பிசிக்ஸ்ல என்ன போர்ஷன்னா மோஷன் இன் பிளேன், அதாவது 12th போர்ஷன். கெமிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங், பயாலஜியில் லிவிங் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 11th போர்ஷன் தான். கெமிக்கல் பாண்டிங் எப்படி இருக்கிற இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம், தென் ஆர்கானிக், அப்புறம் ஃபிசிக்கல் போகிறோம். கம்மிங் டு த வெயிட்டேஜ் ஆஃப் த சாப்டர் பார்க்கும்போது இந்த சாப்டருக்கு பார்த்தீங்கன்னா 1.5% வருது. அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 9% வெயிட்டேஜ், பயாலஜியில் 8.51%. and number of questions expected இந்த லெசன்ல இருந்து பாத்தீங்கன்னா 0 to 1. so only ஒரு question தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். and then chemical bondingல பாத்தீங்கன்னா 4 questions, living worldல பாத்தீங்கன்னா 4 questions. 4 questionன்றது இதோட சேர்ந்து biological classification tax அந்த இதுவும் சேர்ந்து தான் 4 question. so இதுதான் weightage for the topic and the portion for what you are going to study in the day 1. So இதோட டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் earlier வீடியோல போட்டிருக்கேன், go and refer. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த லெசன்ஸ் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அந்த கெமிக்கல் பாண்டிங் அதாவது ஃபுல் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் இல்லை 100 கொஸ்டின்ஸா போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு 1 minute வைக்கிறேன். நீங்க வந்து பாஸ் பண்ணி நீங்க உங்களுடைய டெஸ்ட் எழுதும் போது நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் த 100 கொஸ்டின்ஸ் ஃபார் த கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் பிசிக்ஸ். என்ன அன்னைக்கு டே போர்ஷனோ அந்த கொஸ்டின்ஸை நான் போடுறேன். ஸோ நீங்க வந்து இதை பாஸ் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். அது மாதிரி நீங்க ஒவ்வொன்றையும் ஸ்க்ரால் பண்ணி நீங்க பாஸ் பண்ணி ப்ளே பண்ணி நீங்க வந்து கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு நான் வந்து ஆன்சர்ஸோட கீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் யூ கேன் செக். ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 27 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் 46 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கு. அடுத்து 74 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கு. எல்லாமே கெமிஸ்ட்ரியில தான், கெமிக்கல் பாண்டிங்ல வரும். நீங்க ஜஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணும்போது நீங்க பாஸ் பண்ணி இதை நீங்க பார்த்து நீங்க அட்டென்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த ரெஃபரன்ஸ் ஐ ஆல்ரெடி கிவன் எம்டிஜி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதுல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ எம்டிஜி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இந்த டாபிக் கீழே இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். லைன் பை லைன் நீங்க படிச்சீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணலாம். ஒவ்வொரு லெசன்ஸ் கீழேயும் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ்க்கு நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க. ஸோ இதோட 100% உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில முடியுது. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் அனாலிசிஸ் சொன்னேன் வீடியோல பாத்தீங்கன்னா, அனாலிசிஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம பாயிண்ட்ஸ் போட்டுட்டு மார்க்ஸ் எவ்வளோன்னு போகக்கூடாது. அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணணும். அனாலிசிஸ்னா என்ன தப்பு, என்ன அதை எங்க வந்து நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணணும், எப்படி அதை வந்து சால்வ் பண்ணணும்ன்றத நீங்க போய் ரிவிஷன் பார்க்கணும் திருப்பி, இல்லைன்னா அது கம்ப்ளீட் ஆகாது. இல்லையா, திஸ் இஸ் த 100 கொஸ்டின்ஸ்குள்ளேய கீஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் பயாலஜி பார்க்குறோம். ஸோ பயாலஜி லிவிங் வேர்ல்டுக்குள்ள லெசன்ஸ்குள்ள கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஸோ இதுல 10 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 26 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் வரும். இதுல 42, 62. நான் ஏன் பாஸ் கொஞ்சம் கேப் கொடுக்குறேன்னா நீங்க போய் பார்த்து எழுதுறதுக்கு டைம். அண்ட் இதுல 77, 95 தான் இந்த சாப்டர்ல கொடுத்துருக்காங்க இந்த லெசனுக்கு. ஸோ அண்ட் த கீஸ். அதே மாதிரி உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் பாண்டிங் போட்டுட்டேன்,
physics biologyல living world போட்டிருக்கேன். next physicsல motion in plane. அதோட questions 25, 37, 50 question cover ஆயிருக்கு. 67 questions, 79, 92, 100 questions வந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு டீச் பேட்டர்ன் பார்க்கும்போது ஃபிசிக்ஸ் 45, கெமிஸ்ட்ரி 45, பயாலஜி 90 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நான் 100 கொடுத்துருக்கேன். எப்படி 100ம் நீங்கள் வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 50 எடுத்துக்கோங்க, 45 எடுத்துக்கோங்க. ஸோ 45 எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மிச்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிமைனிங் 45 எடுத்து அந்த ரிமைனிங் 10ஐயும் கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய 60 கொஸ்டின்ஸாக முடிச்சுக்கோங்க. இது ஒன்லி ப்ராக்டிஸ் தான். ஸோ இட் இஸ் சின்ஸ் வி ஆர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே 1ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 45 கொஸ்டின்ஸ் நீங்கள் கவர் பண்ணுங்க. பயாலஜி வரும்போது 90 கொஸ்டின் கவர் பண்ணி 180 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இவால்வேட் பண்ணும்போது இட் இஸ் கம்மிங் டு 720. அதாவது நீட்ல நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் வச்சுக்கலாம். இது உங்கள் ஆப்ஷன் தான். இல்லை நான் வந்து ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுறேன்னா டைம் இருந்தால் யூ கேன் அட்டென்ட். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்கும் நம்மளுடைய படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இப்படி போட்டு. இது உங்களுடைய ஃபிசிக்ஸ்க்குடைய கீஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு டே 1 நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய போர்ஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். அதுக்கு வேண்டிய ஆன்சர்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு இதுலயே நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கன்வீனியன்ட் எப்படி வேணும்ன்றது நீங்க கேட்டீங்கன்னா நான் டே 2 இல்லை டே 3ல இருந்து ஃபாலோ பண்றேன். இல்லைன்னா த்ரூ அவுட் த 31 days, அதாவது நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ நேற்று போட்டிருந்தேன். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 31 டேஸ்க்கு போட்டிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லெசன் கவர் பண்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் த students who are preparing for the NEET 2021. So that's all in today's video. We'll see day 2 portion and the questions in the next video. Thank you, students.